சிவாய வாழ்க நான் தான் வாழ்க. இன்னும் நம்ம ஒரு மருத்துவம் சொன்னோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசானவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சுகரை பற்றி பேசலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வயசானவங்களுக்குலாம் இருக்கும். சுகர்னால் ரொம்ப முடியாமல் இருக்காங்க, கால் வலி கை வலி இந்த ஹாஸ்பிட்டலில் படுத்து அவங்க மிகப்பெரிய நோயாளியாக்கி வச்சுக்கிறாங்க. சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு வந்து சர்க்கரை வியாதின்னு ஒரு வியாதி கிடையாது. நம்ம மனசை வந்து சர்க்கரை வியாதி வச்சுட்டாங்க. அப்படி வியாதியே இருந்தாலும் சில மூலிகை சொல்கிறோம். நம்ம சிறியனங்காய் செடி வளங்க வீட்டில் நம்மளுக்கு 450 சுகர் இருக்குது, 500 சுகருக்கு தீராத சர்க்கரை வியாதி இருக்குது, தீர மாட்டேங்குது, காலையெல்லாம் புண்ணாக இருக்குது, முடியலை அப்படின்னு மனசில் வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய போகரைய மருந்து சொல்லியிருக்காரு. சுகருக்கு சிறியனங்காய் வீட்டில் வளர்க்கலாம். சிறியனங்காய் பொடி உங்களுக்கு 400 சுகர் இருக்குன்னா அதை டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறியனங்காய் பொடியை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஸ்பூன், சாயந்தரம் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா எண்ணி வந்து பார்த்திங்கன்னா 16ஆவது நாள் இல்லை ஒரு 8 நாள் உங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணு இருக்குல்ல, ரொம்ப ஆறாத புண்ணு வந்து பார்த்திங்கன்னா சிறுநங்கை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருந்து. எண்ணி 16 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சுகரை சரி பண்ணுறதுக்கு போகரையா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மூலிகைலாம் வச்சுருக்காரு. இப்போ வயசானவங்க ரொம்ப பேர் இந்த சர்க்கரை வியாதி அணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாமருந்தே வந்து பார்த்திங்கன்னா சிறியானங்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொக்கிஷமானது மூலிகை. அது மாதிரி இந்த உடல் சம்மந்தப்பட்டதுக்கு அந்த கண்ட இடத்துல புண்ணு வருது செய்யுது, கால் நடக்க முடியல, செய்ய முடியல, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே காலைல ஒரு ஸ்பூன், சாயந்தரம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் 14 நாளில் உங்கள் சுகர் கம்மியாயிடும். அதுமாதிரி சுகர் உள்ளவங்களாம் ஒதுக்காதீங்க. சுகருக்கு சர்க்கரை வியாதிக்காரங்க இருக்கிறாங்க, அது பரம்பரை வியாதி, பரம்பரை இது அப்படின்னா பரம்பரையாக வந்து அந்த மருந்து சாப்பிட்டா தீர்ந்துடும்ல. அது பரம்பரை வியாதிலாம் கிடையாது. உங்களுக்கு சுகர் வந்து சர்க்கரை வியாதி வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை வியாதிலாம் கிடையாது. சர்க்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமருந்து, மிகப்பெரிய மாமருந்து அமைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நவாப்பழம் சொல்லுவோம், முருகனுக்கு சுட்டப்பழம் சொல்லுவோம், நவாப்பழம்ன்ட்டு, அதை விரும்பி சாப்பிடுங்க. உடல் நித்தம் தேகம் பெறும். இந்த நவாப்பழன்றது வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு மட்டும் இல்லை, ரொம்ப சுகர் முத்துனவங்க இருக்காங்க, நல்லா குண்டாக இருக்கிறாங்க, ஏற்பட்ட உடல் பருமானம் உள்ளாக இருக்காங்க அப்படின்னா இந்த லவாப்பழமும் மாமருந்து. அந்த லவாப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் இப்போ சீசன் அப்போ சாப்பிட்லாம், அது விதையை பவுடர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெண்டுமே 2 கண்கள் சுகருக்கு. உடல் பருமனத்தை கூட்டாது. அந்த உடம்புல பருமனம் வந்துச்சுன்னா சுகர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சுகர் சர்க்கரைக்கும் உடல் பருமானத்துக்கு சம்மந்தம் கிடையாது. உடல் பருமானம் குறையணும் அப்படின்னா நல்லா நவாப்பழம் சாப்பிடுங்க. நம்மளுக்கு சர்க்கரை வியாதி நல்லா குறையணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், வயசானவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ 40 வயசுக்கு பிறகு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, 60 வயசு வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சின்னங்களை பிள்ளைங்களாம் சர்க்கரை வியாதி வந்து சொல்லிடுறாங்க, சர்க்கரை இருக்குன்றாங்க. சர்க்கரை பயப்பட வேண்டியதில்லை. சிறுநங்கை பொடி எடுத்துங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷமாக சிறுநங்கை பொடி எடுத்துருக்குறோம். எங்கள் அண்ணனுக்கு சுகர் ஒரு 430, எங்கள் அண்ணனுக்கு சுகர், தம்பிக்கு சுகர் இருந்துக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அதே சுகர் இருக்கணும்ல. இப்போ பரம்பரை வியாதினா அண்ணனுக்கு சுகர் இருக்குது, தம்பிக்கு சுகர் இருக்குது, அதேமாதிரி எங்களுக்கு சுகர் இருக்கும்ல. நாங்கள் போகரையா வழிபாட்டில், சித்த மருத்தில் அப்படின்னு சாமிபுரத்தில் போகரையா மருத்துவங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்க வச்சுக்கிறோம். நம்ம சிறுநங்கை அனுபவித்து சாப்பிட்டு, இந்த சிறுநங்கை பொடியை அனுபவித்து சாப்பிட்டு 2 விஷயம் பண்ணிட்டுருக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வந்து சர்க்கரை நோய் எங்களுக்கு இருக்க எல்லாத்துக்கும் அளவுதே இருக்குது எங்களுக்கு இன்னமும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணு கூட எங்களுக்கு வந்தாலும் அந்த ஒரு 10 நாள் 20 நாள் புண்ணு ஆறிடும். 2வது வந்து உடல் பருமனம் சொன்னோம்ல, இந்த நவாப்பழம் அதிகமாக எடுத்துக்கிடுவோம். இதனால் 2மே எங்களுக்கு வந்து சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்து இதை நாங்கள் அனுபவித்து சொல்கிறோம். எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முதல் ஒரு சூடாக போய் கையில் போய் சொல்லிடுச்சு, இந்த இடத்துல போய் சொல்லிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா